என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்பர் 2 ரெண்டு அது என்ன பார்க்குறாருன்னா வலை. இந்த வலையை எல்லாருமே பார்க்குறாங்க. அங்க அந்த வலையை எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அலசி கொண்டிருக்கிறதுனா, நீங்கள் மீன் பிடிக்கிற, நீங்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அது தெரியும். மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் கடலில் வலையை போட்டுட்டு அந்த வலையில் வந்து மீனோட வரும் பாருங்க. மீனோட வந்து எல்லா மீனையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து உள்ள அந்த சிக்கிட்டு இருக்கும் பாருங்க, முள், இலை, இந்த மாதிரி தூசி, இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உண்மையான வேலைக்காரனுடைய அழகு என்னன்னா, இப்போ வந்து வேலைக்காரனுடைய அழகு உண்மையிலேயே வேலை செஞ்சு முடிச்ச உடனே எந்த வேலை எந்த டூல்ஸ்ல அந்த மனுஷன் செஞ்சானோ அந்த டூல்ஸை யார் ரொம்ப கிளீன் பண்றாங்களோ அவர் தான் சரியான வேலைக்காரர். புரியுதுல உங்களுக்கு? புரியுதா? ஒருத்தர் கார் டிரைவரா இருக்காருன்னா அந்த கார் சுத்தமா இருக்கும், அவர் தான் உண்மையான நல்ல சரியான கார் டிரைவர் அவர் தான். ஒரு மேசன் வேலை பார்க்குறாருன்னா அவர் மேசன் வேலை பார்த்து முடிச்சோன்னா சட்டி மண்வெட்டி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒழுங்காக கழுவி வைப்பார், அவர் தான் உண்மையான சரியான வேலைக்காரர். ஒரு வீட்டில் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க சமைச்சு போத்துற பாத்திரத்தை அப்படியே போட்டு போகிறவங்கல்ல, க்ளீனாக வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நல்ல வீட்டை பார்த்துக்கவங்க நல்லவங்க. மற்றபடி வந்து ஆண்களும் பெண்களும் சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் சமைச்சா சமையல் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லதா இருந்துச்சு, அவர் சமைச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாம் நமக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும், எதுக்கு தெரியாது? புரியுதானே? அவர் சரியான சமையல்காரர் கிடையாது. அவருக்கு மார்க் கொடுக்கலாம், நீங்க பண்ண பிரியாணி சூப்பரா இருந்துச்சு, நீங்க கொடுத்த சிக்கன் நல்லா இருந்துச்சு, பட் ஆனா என்னன்னா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க அதை என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்ல வேலைக்காரன் இல்லை, நீங்க வேலைக்காரன் ஆனா கேட்கல. சத்தமா இதை இப்போ கீபோர்டு வாசிக்கிறியாப்பா, நீ நல்ல கீபோர்டிஸ்ட் அப்படின்றது வந்து நீ நல்லா வாசிக்கிறது கீபோர்டிஸ்ட் இல்லை, கீபோர்டில் தொட்டு பார்த்தா அழுக்கு இருக்கக்கூடாது, அப்பதான் நீ யாரு? இல்லைன்னா வெறும் நீ கீபோர்டிஸ்ட் தவிர நல்ல கீபோர்டிஸ்ட் இல்லை. எல்லாரும் அப்படிதான். அந்த கேமரா ஆப்ரேட் பண்றவங்க என்ன ஊழியம் பண்ணினாலும் சிலருக்கு ஊழியம் பண்ணுவோம் கேமராவை பிடிக்கிறோமா, பிடிச்சிட்டோம், முடிஞ்ச உடனே இறங்கி போயிருது. அது எங்க அழுக்கு இருக்குது என்ன எதையும் பார்க்கறது இல்லை. அது நல்ல வேலைக்காரங்களுக்கு அழகு கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார், அப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிளீன் பண்ணிட்டு இருந்தா என்ன நினைப்பீங்க நீங்க? நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தர் மேசன் வேலையை முடிச்சுட்டு சட்டியை கழுவிட்டு இருக்காரு, நம்ம என்ன நினைப்போம்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஏன்டா வேலை முடிச்சிங்களா? ஆமா, முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும். அதனால அங்க இருக்கிறவங்க சீடர்கள், பேதுரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய பார்வையும் அந்த வலை மேல இருக்குது. ஆனா அவங்க வலைய கண்ணுல பாக்குறாங்க. மனசு என்ன சொல்லுதுன்னா வேலை 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 முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த வலையை பார்க்கும்போது இயேசு மட்டும் வித்தியாசமா பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, எப்பா வலை இருக்குது, வலையை நீ கிளீன் பண்ணிட்டு இருக்கிற, வலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது வேலை முடிஞ்சதுக்கு அர்த்தம் இல்லை, இப்போதான் வேலை என்ன பண்ண போகுது? ஆரம்பிக்க போகுது. இந்த வலையை நான் நிரப்ப போறேன், இந்த வலை வந்து மூழ்கத்தக்கதா கிளியத்தக்கதா மீன்கள் கிடைக்க போகுது. அப்போ எல்லாரை காட்டிலும் என்னுடைய ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. நிறைய பேர் சிஸ்டர், பிரதர், நிறைய பேர் உங்களை பார்த்து ஒருவேளை இப்படிதான் சொல்லலாம், க்ளோஸ்ட், முடிஞ்சிருச்சு, ரெடி பண்ண ஆரம்பிச்சியா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா, கிளம்பிரு, அவ்வளோதான், உனக்கு இதுக்கு மேல இல்லை, இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு இனியா கிடைக்க போகுது, இவ்வளோ நாள் இருந்து இதாக கிடையாது போகுது. ஒருவேளை நீங்களும் அப்படிதான் இருக்கலாம். அந்த வலையை அலசும் போது, நீங்க பேக் பண்ணும் போது, நீங்க அந்த காரியத்தினுடைய முடிவை எடுக்கும் போது நிறைய பேர் தோற்றுட்டோன்ற முடிவை எடுக்கலாம். போதும் பாஸ்டர், இந்த ஊர்ல இருந்து நான் கிளம்ப போறேன், போதும் பாஸ்டர், என் கணவனாரோட வாழ்ந்த போதும், என் மனைவியோட வாழ்ந்தது போதும், இந்த விஷயத்துக்காக நான் பண்ணது போதும், அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதுக்கு மேல எந்த குழப்பம் இல்லை, அவ்வளவுதான், நான் வந்து க்ளோஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான், ஃபைலை நான் க்ளோஸ் பண்ண போறேன், இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை என்கிற வலையை அலசும் போது அதுக்காக தான் அலசலாம், அதுக்காக தான் உங்க கான்செப்டா இருக்கலாம். ஆனா எல்லாருடைய பார்வையும் போல இயேசுனுடைய பார்வை அல்ல.
நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும், உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒவ்வொரு தருணத்திலையும், உங்க லைஃப் முடிஞ்சிருச்சுன்ற ஒவ்வொரு தருணத்திலையும், எத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும், என் ஆண்டவர் திரும்பவும் ஆரம்பிக்கிற ஆண்டவர். இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த வலையை எடுத்து, ஹல்லேலூயா, வலையை எடுத்து போடுப்பா போடுப்பா. அந்த வலை கிளீன் பண்ணதுக்கு காரணம் அது பூட்டி வைக்கிறதுக்காக அல்ல, அது ஓரமா ஒதுக்கி வைக்கிறதுக்காக அல்ல. இந்த வலை திரளான மீன்களை தர போகிறது. வலை கிழிந்து போகத்தக்கதாக நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு இயேசுவே. இப்போ நிறைய பேரை கட்டி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையினால நிறைய பேரை கர்த்தர் கட்டி கொண்டே இருக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இல்ல மகனே, இல்ல மகனே, இதுக்காகவா உன் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை பிரிச்சு எடுத்தேன்? இதுக்காகவா நீ படிக்கும் போது உன்னை பிரிச்சு எடுத்தேன்? இதுக்காகவா நீ காலேஜ் படிக்கும் போது உன்னை நான் வேறு பிரிச்சேன்? இதுக்காகவா இதுவரைக்கும் சுமந்தேன்? இதுக்காகவா இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை உனக்கு நான் கொடுத்தேன்? நீ பிறக்கும் போதே அழகுள்ள பிள்ளை, நீ பிறக்கும் போதே விஷன் உள்ள பிள்ளை. இத குடும்ப சாபம் தடுக்க முடியாது, இத சொந்தக்காரங்கள் தடுக்க முடியாது, இத வியாதி தடுக்க முடியாது. கைகளை தட்டி ஆமென். பலத்தோடு வித்தரலத்தனமோர லேதரலத்தனமோர ஹதலரம நோதரலத்யஹரலரம. ஆமென். Thank you Jesus.